பனையூர்ல தன்னுடைய கட்சி அலுவலகத்துல தன்னுடைய கொள்கையில் முக்கியமான நபர்களாக பார்க்கக்கூடிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் அத்தனையும், அதாவது சிலைகள் அத்தனையும் தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே திறந்து வச்சிருக்கிறார். இதற்கும் கடுமையான விமர்சனம் வந்திருக்கு. இனிமேலு பனையூரை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயத்த பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல அப்ரோச் தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கட்சியோட தலைவர் ஒரு இடத்துக்கு ஒரு தலைவரோட சிலைக்கு மாலை போட வர்றாருன்னு அப்படின்னு ஒரு மொமெண்ட் இருந்ததுன்னா எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது, அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் கூடுது, இதனால பொதுமக்கள் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடக்கிறப்ப கண்டிப்பா உங்க வாயிலே திட்டி தீர்த்திருப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு இனிமேல் மக்களை சிரமப்படுத்த வேண்டாம், அது எல்லாத்தையுமே என்னுடைய மரியாதை அப்படிங்கிறத நான் எங்க இருந்து கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேங்கிறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடாகத்தான் இது எல்லாருமே பாக்குறாங்க. சோ தன்னுடைய கொள்கைக்கான தலைவர்கள் அத்தனை பேரோட சிலைகளையும் பனையூர் அலுவலகத்திலே திறந்து வச்சிருக்கிறாரு. சோ இதன் பிறகு மக்களை எந்த வகையிலையும் தன்னுடைய செயல்பாடுகள் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாரு.